பைசன் ஒரு படம் வந்து எல்லா இடங்கள்லயுமே நெறைய கேள்விகள் எழுந்திருக்கு. ஸோ நெறைய விஷயங்கள் வெளிய வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லா கிராமங்கள்லயும் நடந்துட்டு இருக்கா? அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு, ஆ திறமை இருக்கிற பசங்கள வெளிய வர விடாம ஒரு வர்க்கத்தினர் வந்துட்டு, ஆ அடிச்சு கீழ வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் தெளிவா ஒரு படத்துல காமிச்சிருக்காரு. இத வந்து மக்கள் மத்தியில சில கருத்துகள் நிலவுது. என்னன்னா, இதே வேல தான் இவருக்கு. ஜாதி ரீதியா வந்துட்டு ஒரு கலவரத்த தூண்டுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தான் சில படங்கள்ல இப்ப சமீபத்தில வந்து நெறைய படங்கள்ல ஜெய் பீமாக இருக்கட்டும், நெறைய படங்கள் பரியேறும் பெருமாள் இந்த மாதிரியான படங்கள்ல நெறையா டைரக்டர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தவறு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்களது கருத்து? அதாவது எழுத்தாளர் மண்டோ ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து குறிப்பா இந்திய, பாகிஸ்தான் பிரிவினைய பத்தி நெறைய எழுதினவர் இலக்கியங்களா. அவருடைய அவமானம்ன்ற கதை வந்து ரொம்ப பிரபலமா எல்லாராலயும் பாராட்டப்பட்ட ஒரு கதை. அவர்கிட்ட வந்து ஒரு முறை கேட்டாங்க, "ஏன் வந்து உங்க படைப்புகள்ல ரொம்ப வன்முறை, ஆபாசம் இதெல்லாம் ஏன் நெறைய இருக்குது? முகம் சுளிக்கிற மாரி இருக்கே." "என் படைப்பு அப்படி இல்லைங்க. இந்த சமூகம் அப்படி இருக்கு. அத நான் வந்து என் படைப்புல வந்து நான் காட்டுறேன். அதனால நீங்க கோச்சுக்கணும்னா, இந்த சமூகத்த பத்தி தான் நீங்க சிந்திக்கணுமே தவிர, என் படைப்பு இப்படி இருக்குன்னு என்ன விமர்சிக்க கூடாதுன்னாரு." முதல்ல சினிமான்றது வந்து ஒரு மேல் கட்டுமானம். ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர். அது வந்து எத பிரதிபலிக்கும்னா, சமூகத்துல என்ன இருக்கோ அததான் பிரதிபலிக்கும். இந்த சமூகம்ன்றது ஒரு இன் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் இருக்குதோ, அதையெல்லாம் இந்த சினிமா வந்து பிரதிபலிப்பா காட்டும். இப்ப அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்துல என்னென்ன இருக்கு? முதலாளித்துவம் இருக்கு. ஒரு பொருளாதார அமைப்பு இருக்கு. அந்த பொருளாதார அமைப்பு என்னவா இருக்கு? ஒரு சாதி அமைப்பாவும் இருக்கு. அந்த சாதி அமைப்பு என்ன பண்ணுது? ஒ ஒரு ஒரு கிரேடியேஷன் ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டியா இருக்கு. ஒரு சமமற்ற தன்மை இருக்குது. அது ஏறுறதுக்கு ஏணியும் இல்ல, இறங்குவதற்கு அது படிக்கட்டும் இல்ல. இப்போ இருக்குன்னு சொல்றீங்களா? 100% இருக்கு. ஆமா. ம். இப்ப ரொம்ப சமீபத்தில என்சிஆர்பி டேட்டா கூட வந்திருக்கு. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவோட டேட்டா வந்திருக்கு. அதிலேயே வந்து சாதி சார்ந்த கொடூரங்கள் எந்த அளவுல நிகழுது, தமிழ்நாடு எந்த நிலையில இருக்குதுன்ற வரைக்கும் அதுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப நீங்க வந்து ஏன்னா சில இயக்குனர்கள் சொல்றாங்க, இவங்களால இன்னைக்கு சூழலுக்கு ஏத்தார் போல சொல்ல முடியாதுன்றதுனால தான் பாஸ்ட்ல இருந்து கதைய எடுக்குறாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அது பொய். ஏன்னா இன்னைக்கும் வந்து சாதிய வன்கொடுமைகள் நிகழத்தான் செய்யுது. இன்னைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் வன்கொடுமைக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. அப்ப அந்த நீதிமன்றங்கள் எதுக்குன்ற கேள்வி எழணும்ல.